கொடுத்திடுங்கோ இருவருக்கும் முதல் கொடுத்திடுங்க. எப்படியாக பராஜயத்தி பகவான்கிட்ட இறைவா பிரம்மரிஜி பொன்னுரிக்கு இருவருக்கும் உள்ள வரத்தை கட்டாயம் கொடுத்துருங்க. குழந்தை இல்லாத இருவருக்கும் ஒரு குழந்தை பாக்கியத்தை நீங்க கொடுக்கணும். கொடுக்கணும் சாமி. உங்களை நான் நம்பி வழி நடப்பதனால இருவருக்கும் பிள்ளவரத்தை போய் கொடுத்துட்டு வாங்க. வாங்கலாம் சாமி. இந்த ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே ஆதிவராஜ்யத்தை சொல்ல ஆண்டவன் தான் சிவபெருமா பிள்ளை வரம் கொடுப்பதற்கு சிவபெருமா வாராரே பிரமலோக பட்டினந்தான் அரச மரத்து நிழல்ல இருந்து பிரம்மரிஜி தவம் இருந்துகிட்டு இருக்காரு. இவர் இருந்த பிரம்மரிஜினுடைய தவத்தை கேட்ட ஆண்டவன் பகவான் நடு கும்பத்திலே ஒரு அரசரை உதிர்ந்து விடும்படியா கிருபை பண்ணினார். உடனே பிரம்மரிஜி இடத்துக்கு வந்து ஏ பிரம்மரிஜி நீ இருந்த தவம் போதும் பிள்ளை வரத்துக்காக தானப்பா தவம் இருக்க. இப்படி தவம் இருக்க தவத்தினுடைய அருமை பெருமையை கண்டு ஆண்டவனே நேரிலே பிரசன்னமாய் வந்திருக்கேன். உனக்கு குழந்தை வர வேணும்னா ஆனால் நீ வைத்திருக்க 3 கும்பத்துல அரசலை விழுந்த கும்பம் நடுக்கும்பம் இந்த அரசலை விழுந்த கும்பம் நடுக்கும்பத்தில இருக்கக்கூடிய தீர்த்தத்தையும் சிவபெருமான் நான் தரக்கூடிய திருநீரையும் கொண்டு போய் மனைவி கையிலே கொடுக்கணும். தீர்த்தத்தை கொண்டாட்டி குடிக்கணும். திருநீரை அள்ளி திருநீரை நெற்றியிலே பூஜணும். அப்படி தீர்த்தத்தை எறிந்து திருநீரை பூஜனாலானால் ஆண்டவன் அனுக்கிரகத்தினால் ஆண் குழந்தை பிறக்கும் என்று ஆண்டவன் தான் சொன்ன போது ஆண்டவத்தை காதில் கேட்டு பிரம்மரிஜி தீர்த்தத்தை கையில எடுத்தார். திருநீரை கையில எடுத்து பிரம்மலோக பட்டினந்தா பிரம்மரிஜி வாராரே பிரம்மரிஜி வாராரே பிரம்மரிஜி வாராரே அப்பம் பொன்னுருகே இடமதிலே தீர்த்தத்தையும் திருநீரையும் பிரம்மரிஜி கொடுப்பாரா அருளாலே பொன்னூரிக்கு பெண்கொடியா ஆண்டவன் கிருபையாலே அன்று மவ குளிமறந்தாள் அவள் அன்னைக்கே கர்ப்பமானாள். அன்று மவ குளிமறந்தாள் கர்ப்பம் அந்த பொன்னுருகி பெண்கொடியாளே கொடி மறந்தே கர்ப்பமானால் அருங்கிலியால் குளிமறந்தே 50 நாள் கற்கானால் பொன்னுருகி பெண்கொடி
பிரமரிஜினுடைய மனைவியான பொன்னூரிக்கு பெண்கொடியா பெண்கொடியால் ஆண்டவ அருளால் நிலமாத்த சொல்லி நின்னு மயங்குதான் நிலம்போக வாடுதாள் 10 மாதம் கர்ப்பம் பரிபூர்ண கர்ப்பத்தில இருந்தா இருக்க மாட்டேன் எழுந்தரிச்சு நடந்தாலும் நடக்க மாட்டாள் அடுத்தா தூக்கம் இல்ல பாய் போட்ட உறக்கமே கிடையாது பொன்னூரிக்கு 10 மாத கர்ப்பம் மத்தியலா நின்னு மயங்குதா நிலம்போக வாடுதா ஐயா அப்பேற்பட்ட பொன்னூரிக்கு பெண்கொடியாளுக்கு ஐயோ நிலமாத்த சொல்லி 10வது மாத்தையில கொண்டே வயர்வாளைந்து இடப்பறிந்து குறுக்கறிந்து அடிதுடிய வயர் ஓலைந்து ஆண் குழந்தை பெற்றெடுத்தா வயர் ஓலைந்து ஆண் மகன பெற்றெடுத்தா பெற்றெடுத்த மகனுக்கு தான் ஒப்பல் கொடி அறுப்பாரோ குளப்பாட்டி ஜன ஊட்டி திருமஞ்சன காப்பும் விட்டு செல்ல திருமகனுக்கு தான் ஒரு குவாளோ தறி தொட்டில கட்டுவாளோ ஒரு குவாளோ அது புது தொட்டில கட்டுவாளோ அந்த அழகு திருமகனுக்கு தான் பிரம்மரிஜி பொன்னூரிக்கு அழகு பேரு கொடுப்பாளோ சிவனாருட அருளாலே இந்த குழந்தை வந்து பிறந்ததாலே செல்ல திருமகனுக்கு தான் சிவக்கொழுந்து சிறப்புடனே பேர் போடு சிவக்கொழுந்தே பேர் கொடுத்தான் பேர் கொடுத்த திருமகன வளப்பாரோ சிவக்கொழுந்து பாலகன சீராட்டி தாளாட்டி சிறப்புடனே எங்க பாலூட்டி சிவக்கொழுந்து தரையதில எங்க காலே வலதில தொட்டி கேட்டி வளையலில நடபர மார்கழியில தொட்டி கட்டி மகனான சிவக்கொழுந்த மடிமேலே நடபரத்தி அடிமேலே நடபரத்தி அவனை மகிமையாக வளர்ப்பாரோ சிவக்கொழுந்த மகிமையாக பிரம்மரிஜிக்கும் பொன்னுரிக்கும் ரொம்ப காலமா பிள்ளை இல்லாமல் நேர்ந்து தவச்சிருந்து நெய்யா விளக்கரித்து அள்ளி மிளகு தின்னு அருணகிரி நோம்பிருந்து வெள்ளி செவ்வாய் விரதமா இருந்து சனிக்கிழமை தலைமொழிக்கு தவமிருந்து பிறந்த மகன் சிவக்கொழுந்து பாலகன் பிரமரிஜிக்கும் பொன்னுரிக்கும் ரொம்ப நாள் பிள்ளை இல்லாம கடவுள் அருளால் கிடைக்கப்பட்ட பாலகன் சிவக்கொழுந்து பாலகன் அந்த சிவக்கொழுந்த
சீராட்டி பால் ஊட்டி ஆமா சிறப்பான நெய்கள் தேனுகள்லாம் ஊட்டி பாலும் பழமும் பஞ்சாமிர்த கனியை கொடுத்து நாலு ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமுமா வண்ணமாக வளர்த்துவாரா சிவக்குழந்தை. ஆமா அப்பேற்பட்ட சிவக்குழந்தை பாலனுக்கு அமையோ ஐயா ஒன்னாவது வயதாச்சி ஒன்னாவது வயதாச்சி ஓடி விளையாடுவார். இரண்டாவது வயதுமாச்சி ஓடி விளையாடுவதா. மூணாவது வயதுமாச்சி வயதுமாச்சி அவனும் முகம் பார்க்கும் பருவமானா பருவமான
பெற்ற மகனாகிய சிவக்கொழுந்து பாலகன் 6 வயசுல படிக்கல பள்ளிக்கூடம் போகல பாருங்க. அவனுக்கு 6 வயசுலயே ஆண்டவனுடைய அருளால அரணார் மேலே தன்னை தானே மறந்து தியானமாகிட்டான். தாகமாகிட்டாமியா. பெரிய சிவனடியாரா மாறிட்டான். சிவபக்தன் கடவுள் மேலே தியானமானா சிவனுடைய வேதங்களை எல்லாம் உணராமலே அறிந்து கொண்டான். பள்ளிக்கூடம் போகாம 4 வேதம் 6 ஜாதிரம் எல்லாத்தையும் ஆண்டவ அருளாலே உணராமலே படித்தான். படித்த சிவக்குழந்தை சிவனை பணக்க கூடாது, கடவுளை நினைக்கணும்னு யமுனா நதி கங்கைக்கரை ஓரத்திலே வந்து சிவனுக்கு லிங்கத்தை பிடித்தான். சிவ பூஜைகளை அல்லும்பகளும் 60 நாளிகளும் அரகரா சிவஜிவா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா இந்த ஆண்டவன் நாமத்தை சொல்லி சிவ பூஜைகளை நாலு பொழுது தவறாமல் கால பூஜை மாலை பூஜை கடமை தவறாம நடத்திக்கிட்டே வரான். 6 வயதிலே சிவ பூஜை நடத்தலாம் சொன்னா ஆண்டவன் அவனுக்கு எவ்வளவு அறிவு கொடுத்திருந்தா அந்த பூஜை மேல அவன் வந்து இறங்க முடியும். ஏகத்துல இருப்பான். நம்ம 6 வயசுல கோயில் எங்க இருக்கு நமக்கு விவரம் தெரியுமா? தெரியாது. நம்ம விளையாட்டு பிள்ளையா இருப்போம். அதானே பள்ளிக்கூடம் போச்சோன்னா பெத்த வச்சோன்னா நம்ம கேட்கவே மாட்டோம். ஆமா பள்ளிக்கூடத்தை முருங்கை மரத்தை தொங்கோட்டி போயிருவோம். நாமளா முள்ளு முட்டு கொண்டு அதானே எங்க இருக்குன்னு தெரியாது. அப்ப நம்மள பள்ளிக்கூடம் சொன்ன காலத்துல நம்ம பள்ளிக்கூடத்துக்கு போகாம ரொம்ப ஏமாத்துவோம். ஆனா சிவக்குழந்தை அப்படி அல்ல. அறியாத 6 வயதிலே வேதங்களை எல்லாம் இறைவன் அல்லால் அறிந்து படித்து ஆத்து மலர்கு வைத்து அரணாலிங்க வைத்து 6 கால பூஜைகளை நடத்திக்கிட்டே இருக்காரு. அல்லும் பகலும் ஆண்டவ லிங்கத்துக்கு பூக்களை பறித்து வந்து யமுனையில தீர்த்தமாடி அபிஷேகம் நடத்தி சிவ பூஜை நாளுக்கு நாளாய் செய்ய இந்த சிவலிங்கத்துக்கு சிவ பூஜை செய்வதை சிவபெருமா அறிந்தாரு. பகவான் பார்த்தார். இந்த 6 வயதிலே இந்த பையனுக்கு இவ்வளவு அறிவு இருக்குன்னு சொன்னா ஆண்டவன் மேல இவ்வளவு தியானமா இருக்கான்னு சொன்னா இந்த உலகத்துல அப்படி ஒரு அடியார நம்ம பார்க்கலையா? பார்த்ததே இல்லையே. நம்மளுக்கு எத்தனை நாயன்மார்கள் சிவ பூஜை நடத்தினாங்க? ஆமா 63 நாயன்மார்கள் இருந்த உலகத்துல இப்படி ஒரு 6 வயசு சிவக்குழந்தை பாலகன் காலமால பூஜைன்னா 6 கால பூஜையை நடத்தாம சொன்னா இவன் இந்த புலகத்துல பூஜை செய்யக்கூடிய பிள்ளை இல்ல. கிடையாது. இவன் நம்ம கைலாசத்துக்கு கூட்டு போய் கைலாசத்துல கடவுள் லிங்கத்துக்கு பூஜை செய்ய சொல்லணுமே அப்படின்னு சிவபெருமா நேரில் வந்தாரு. அப்பா சிவக்குழந்தை பாலகா இனிமேல் நீ புலகத்துல பூஜை செய்ய வேண்டாம். நீ கைலாசம் வாப்பா. நீ கைலாசத்துல வந்து எனக்கு கால பூஜை மாலை பூஜை அதிகால பூஜை மத்திய பூஜை உச்சிகால பூஜை சாயரச்ச பூஜை அத்தாசாம பூஜை இப்படி 6 கால பூஜை எனக்கு கைலாசத்துல வந்து நடத்து போ அப்படின்னு கடவுள் சொன்னாரு. ஆமா இறைவன் உங்களுக்கு வந்து பூஜையை நடத்துதேன். என் பூஜையில எந்த தடங்களும் வரக்கூடாது. வந்துடக்கூடாது பாருங்க. பூஜை இல்ல மந்திர தடங்கள் வந்துடக்கூடாது. எப்ப அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அதானே பூஜை செய்த பொறுப்பு ஓம் பொறுப்பு. உன்னுடைய பொறுப்பு. அதிகாலையில 5 மணிக்கு எந்திக்கணும். ஆமா நம்ம குளிச்சு சீதமாடி சாணமாதம் முடிச்சு நீ ஏற கைலாசத்துக்கு வந்து 6 கால பூஜையில நீ தான் நடத்தணும். ஆனா கடவுள் பூஜையில அணுகும் பெசக கூடாது. நவன்ற கூடாது பிறன்ற கூடாது. கடமை தவறாமல் செஞ்சனா கைலாசத்துல உனக்கு இடம் உண்டு உனக்கு. ஆனா கடவுள் பூஜையில அணுகு பெசகிடுதுன்னா வச்சுக்கோ கைலாசத்துல உனக்கு இடம் இல்ல. உன்னை புலகத்துக்கு அனுப்பிடுவேன். திரும்பி அனுப்பிடுவோம் போ. உன்னை கோபத்துல அனுப்பிடுவேன் அப்படின்னா இறைவா என்னுடைய பூஜை எக்காலமும் மறக்க மாட்டேன். மறக்காம உங்களுக்கு இறைவன் பூஜைகளை செய்வோம்னா சொன்னார். சரிப்பா நீ நாளை காலையில இருந்து அதிகால அருண உதயத்துல இருந்து ஆண்டவனுக்கு பூஜை நடத்த கைலாசத்துக்கு அம்மா வந்துரு. அதுக்கு முன்னால சிவ பூஜை செஞ்சது யார் தெரியுமா? யார் செஞ்சுக்கிட்டு இருந்தா? இந்திரலோகத்துல இருந்த தெய்வேந்திரன் தான் சிவ பூஜை நடத்திக்கிட்டு இருந்தான். தெய்வேந்திரன் அந்த தெய்வேந்திரனை சிவபெருமான் பார்த்து அம்மா எப்பா நீ இவ்வளவு காலமா சிவ பூஜை நடத்தின உனக்கோ வயது காலமாகிடுது. ஆமாப்பா இனிமேல் ஒரு சின்ன பையன் எனக்கு பூஜை நடத்திக்கிட்டு இருக்கான். அந்த சிவ குழந்தை கைலாசத்துல ஏப்பிக்க போறேன். ஆமாப்போ எனக்கு பொறுப்பு போற இனிமேல் சிவ பூஜை நடத்தது பொறுப்பு சிவ குழந்தை கையிட்ட கொடுத்துருக்கேன். அதனால இனிமேல் கைலாசத்துக்கு நீ வராத. வந்துடாதப்பா. இனிமேல் உனக்கு இங்க வேலை இல்ல. டியூட்டி இல்ல. எனக்கு சிவ பூஜை செய்யணும். நீ தெய்வேந்திர லோகத்துல இருந்து இந்திர பூஜையை நடத்திக்கிட்டு அப்படின்னு இந்திரனை அனுப்பி வைக்கவும் அம்மா இந்திரனுக்கு அப்பமே மனது வேதனை ஆயிடுது. வந்துருமில்ல கோவம் வருமில்ல. ஏமனா இவ்வளவு காலம் இந்த ஆண்டவனுக்கு நம்ம பூஜையை நடத்தணும். நடத்தி இருந்து பலம் இல்லாம சொல்லாரு. நேத்து வந்து சின்ன பைய பூஜையை சிவபெருமான் ஏத்துக்கிட்டாரு.
அப்ப இவன் செய்த பூஜை உயர்ந்ததுன்னா அப்ப நம்ம இவ்வளவு காலம் என்ன குறைவா நடத்தணும்? நடத்திட்டு வந்தோம். இந்த ஆண்டவன் மக்களே இப்படி ஒரு சேட்டை பண்ணுதாரு. அப்ப இந்த பூஜையை நம்ம என்னைக்காவது ஒரு நாள் கெடுத்துறணும். கெடுத்தாகணும். சிவ பூஜை நடக்க விடாம தடுக்கணும். அப்படின்னு தெய்வேந்திரே வருமம் கூறிக்கிட்டே இருக்காரு. ஆமா. அப்படி இருக்கும் காலத்தில் அரும மகனான சிவ கொழுந்து கையிலைக்கு வருவார். கடவுளுட லிங்கத்துக்கு கால பூஜை மால பூஜை கடமை தவறாமல் நடத்துவார். சிவ கைலாசத்துல வந்து நின்னு ஆண்டவனுக்கு அழகாக பூஜை நடத்திக்கிட்டே இருக்காரு. இருக்காரு. இப்படி சிவ பூஜை நடத்த அம்மா மணி அடிக்கிறது. மணி அடையாங்க சிவகுழந்தனுடைய சிவ பூஜை அம்மா நாளுக்கு நாளா வளர்ந்துகிட்டே வருது. அம்மா இந்த சின்ன பையன் செய்த பூஜை சிவ குழந்தை செய்யும் பூஜை சிவ கைலாசத்துல வளர இதை தெய்வேந்திரம் பாத்துக்கிட்டே இருக்காரு. என்னடா இவன் நேத்து வந்த பூஜை இவ்வளவு காலம் உயர்ந்ததுன்னா சொன்னா அப்ப நம்ம இவ்வளவு காலம் சிவ பூஜை செய்து நமக்கு ஒரு பலனும் நம்ம அடையலை. நம்ம ஒரு புண்ணியமும் கிடைக்கலையா நமக்கு? இந்த சிவ பூஜையை நீக்கு கெடுத்துறணும். இந்த பூஜையை நீக்கு தடுக்கணும் என்ன ஆண்டவனாகிய சிவபெருமானுக்கு செய்யும் பூஜைகளை சிவகுழந்தை பூஜையை தடுக்க வேண்டும் என்று அந்த சிவையில் தெய்வேந்திரனானவன் சிவ பூஜையை தடுக்க வேண்டும் என்று
வேணுமென்றே சாமாதி சாமம் போலே சாமம் போலே தெய்வேந்திரன் சேவலன்னு கூவுதான் தெய்வேந்திரன் அதந்து உறங்கினவன் கண்ணை முழிச்சான் நேரம் ஆயிடுதோ அதிகாலை வந்துடுதோ அப்ப சிவபூஜைக்கு செய்யக்கூடிய நேரம் வர போய்த்தானே சேவல் கூவுது சேவல் 5 மணிக்கு தானே கூவும் அப்ப நம்ம அதிகாலை பொழுதாச்சு அருண உதயம் ஆயிடுது நம்ம ஆண்டவன் பூஜையை செய்ய போனோம் என்ற அரும மகனான சிவக்குழந்தை சாமாதி சாமம் போல சதிச்சாம வேலையில எழுத்தறித்த சிவக்கோழுந்து பூசை பெட்டி கையில எடுத்து கங்கை கரை வருவாரா ஐயா சாமம் போல கங்கை கரைக்கு வாரா வந்தாரு கங்காதேவி உறங்குதாளே கங்காதேவி உறங்குதா கண்ணு முழிக்கலையே அதையும் பொருட்படுத்தாம பூந்தோட்டத்துக்கு வந்தான் பூக்கள் எல்லாம் உறங்குதையா பொழுது ஜாய வரவே இல்ல நேரம் தப்பி வந்து இருக்கோம் நியமனம் பூஜை வேண்டாம் ஐயா காலம் தப்பி வந்து இருக்கோம் நேரமெல்லாம் வந்திருக்கோமே கங்கைக்கு வந்தேன் கங்காதேவி நல்லா உறங்குதாளே கங்காதேவி உறங்கும் போது தண்ணி கோதக்கூடாது நீ பெரிய பாவம் இல்லவா பூந்தோட்டத்துக்கு வந்தா பூமலர் எல்லாம் அசந்து உறங்குது அப்ப நம்ம தான் நேரம் தப்பி வந்திருக்கோமோ அப்ப விடியட்டு 5 மணி ஆகட்டும் அருண உதயத்திலே போய் ஆதித்த ஒதுக்கிய நேரத்தில் அமையோ ஆண்டவன் பூஜைகளை செய்வோம் என்று கொழுந்தே சாமாதி ஜாமம் போல சரிஜாம வேலையில கங்கை கரை வாரான கங்கை கரை வந்த போது மாத்துக்கரை விரிப்பானா மாத்து மேல தூங்குவானா கண்ணசந்து உறங்குதானே உறங்குறானே கங்கை கரை ஓர சிவக்கொழுந்து உறங்குவானோ அப்ப அருமம உறங்கும் போது நல்ல உதயமாச்சு விடிய கால நேரம் ஆச்சு நல்ல புதையமாச்சு பொழுதோ நல்ல உதயமாச்சு ஆதித்தனு உதயமானா ஆதித்தேனு உதயமானா
தெரியாம நல்லா உறங்கிட்டான். நல்லா கொரட்டை ஓட்டு உறங்கிட்டான். ஆமா வெள்ளிக்கிழமையாச்சு, விடிய கால நேரம் ஆயிடுது. அதானே பொழுது விடிஞ்சிருச்சு. விடிஞ்சிருச்சு. அருண உதயமாச்சு. ஆதித்த ஒரு வனைக்கு உயரத்துக்கு வந்துட்டாரு. உயரத்துக்கு வந்துட்டாரு சூரியன். கண்மணித்து பார்த்த சிவக்குழந்தை நினைக்கிறார், நம்ம வந்தது வேலை தப்பி வந்தோம்னு நினைச்சிடும். இந்த கங்கைக்கரை ஓரத்துல மாத்த விரிச்சு படுத்துட்டோம். படுத்திருந்தோம். இப்ப விடிய கால நேரம் ஆயிடுதே. இனிமேல போய் பூஜை செய்ய முடியுமா? செய்ய முடியாதோ. கடவுள் பூஜை செய்வதற்கு கால நேரம் தவறிடுது. தவறி போச்சு. அரணார் பூஜை செய்வதற்கு இது இல்ல நேரம். இந்த நேரம் இல்ல. நேரம் தப்பி போய் எப்படி சிவனுக்கு பூஜை நடத்த என்று சிவக்குழந்தானவர் அம்மையா வேற கைலாசத்துக்கு ஓடோடி வந்து இறைவா சிவபெருமானே உங்களுக்கு செய்யக்கூடிய பூஜையானது இன்னைக்கு கால பொழுது பூஜையை தவற மறந்துட்டேன் ஐயா. பூஜையை செய்ய மறந்த காரணம் என்ன தெரியுமா? என்னப்பா அசந்து உறங்கின நேரத்தில் யாரோ ஒருவன் வந்து சாமத்துல சேவலா நின்னு கூவணும் ஐயா. சாம கோழி சத்தம் கேட்டு சங்கரனுக்கு பூஜை செய்ய வந்தேன் சாமி. கங்கையை பார்த்தேன், கங்காதேவி உறங்கிட்டு இருந்தா. பூந்தோட்டத்துக்கு பூ பறிக்க வந்தோம், பூமலர் எல்லாம் உறங்குச்சு ஐயா. வேலை தப்பி வேண்டாம் என்று புசை என்று ஆமா ஆத்து துறையில படுத்து உறங்கினேன். நல்லா உறங்கிட்டேன். அருண உதயமாயிடுது. இன்னமேல உங்க பூஜை நான் செஞ்சாலும் பலன் கிடையாது சாமி. சிவக்குழந்தை பாலகா, நீ வேலை தப்பி வருவேன்னு எனக்கு வில்வ இலையால பூஜை எல்லாம் நடந்து முடிஞ்சாச்சு. வில்வ இலையால பூஜை முடிஞ்சிருதா? உங்களுக்கு பூஜை செஞ்சது எவன்? அந்த தெய்வேந்திரன் வந்து எனக்கு சிவபூஜையை நடத்திட்டான். அப்படியா காரணம்? அப்ப அந்த தெய்வேந்திரன் தான் சாவலான்னு கூவிருப்பானோ? இறைவா எனக்கு சாவலா நின்று எனக்கு கூவி என் சிவபூஜையை கெடுத்தது யாரு? எப்பா அந்த தெய்வேந்திரன் தான் உன் சிவபூஜை மேல அதிக கோவப்பட்டு சாமத்துல செலவு தட்டி கூவினது அவன் தான். இன்னமேல நீ சிவ பூஜை செய்வதற்கு சிவ கைலாசம் ஆகாது. கடவுள் பூஜை செய்வதற்கு இந்த கைலாசம் நீ ஆகாதுப்பா. நான் அன்னைக்கே சொன்னது தானே, கடமை தவறாம கடவுள் பூஜை செஞ்சா கைலாசத்துல உனக்கு இடம் உண்டு. நீ கால நேர பூஜையில எதையும் மறந்தன்னா கடவுளுடைய கடுங்கோபத்துக்கு ஆளாவன்னு சொன்ன. இனிமேலும் இந்த கைலாசத்துல நீ சிவ பூஜை செய்ய வேண்டாம். அப்ப சிவ பூஜை செய்ய வேண்டாம்னா எனக்கு என்ன சொல்லி அனுப்ப போறியாரு? தெரியணும்ல ஐயா. அப்படின்னு ஆண்டவனிடத்திலே சிவக்குழந்தை கேட்க மகனே சிவக்கோழந்து கைலாச மலையாதியில இந்த கைலாச மலையிலே கடவுள் நான் சிவனாக இருக்க போறேன். நீ பூலோக தேசத்தில போய் ஐயமந்தி தேவதைக்கும் அண்ணாவி தெய்வமாக நீ அருமமாக இருக்க வேணும். நீ ஆதியில சிவக்கொழுந்து நீ சிவபூஜை செய்தல்லவோ. இந்த சிவனை வந்து அடைந்ததால எப்ப அடைந்ததால் சிவனடைந்த பெருமாள் பெருமாளாக என் செல்ல மக இருக்கணுமே பெருமாளாக இருக்கணுமே. இந்த கைலாசத்துக்கு நான் ஜீவன் உலோக தேசத்தில சிவனாக இருக்கணுண்டா. கைலாசத்துல நான் சிவன், பூலோகத்துல நீதான் சிவன். அதனாலே மகனே சிவனை வந்து நீ அடைந்த மகன் சிவக்கொழுந்து சிவனடைந்த பெருமாள் உனக்கு கைலாசத்திலே கனக விட்டு தார பின்னே என்று என் அரும மகனான சிவக்கொழுந்தான சிவனடைந்த பெருமாளுக்கு அந்த கைலாச மலை அதில செம்ம நல பீடம் போட்டு
பெருமாள் என்று அரணே பெருமாள் என்று அதுக்கு செல்ல பேரு கொடுப்பாரா சிவனடைந்த பெருமாள இந்த கைலாச மலையதில கைலங்கிரி வாசலில நல்ல விடியும் போல் மத்தியான மதியம் போல் மதிய உச்சி வேலையில சிவனடைந்த பெருமாளுக்கு செம்மனால பிடம் போட்டு தனிப்பேரு தான் கொடுத்து சிவனடைந்த பெருமாளுக்கு உனக்கு சிவபூஜை நடத்தும் அப்பா உனக்கு சிவபூஜை நடக்கும் அப்பா உனக்கு நனையாத பச்சரிசி தேங்காய் கனியாத கதலிப்பழம் கரைக்காத பானக்கரையோ சிவம்பான பொங்கல் வைத்து மத்தியான மதியம் போல ஒரு சிவங்களாயும் பழி கொடுப்பா செங்காடாயும் பலி கொடுப்பா ஏ அரும மகன் சிவபெருமா சிவனடைந்த பெருமாளோ கைலாச மலையதில கனகப்பழி வாங்குவாரோ கனக விட்டு வாங்குவார் அரச மகன் தவச்சினார் சிவனடைந்த பெருமாளுக்கு சிவனாரோட கையில மத்தியான மதியம் போல மதிய உச்சி வேலையில அவருக்கு சிவபூஜை நடக்குதை பெருமாளுக்கு அரசமாக தவச்சினார் அண்ணாவி சிவனடைந்த சிவங்களாயும் பலி கொடுத்த சிவம்பனையும் பொங்கல் நனையாத பச்சரிசி நாரொரிய தேங்காய் வைத்து கனியாத கதலி கோல கரைக்காத பானக்கரையோ அவளோடு பொறிகடல செவ்வலனி தேங்காய் பழம் எடுத்து வைத்து சிவனாரோட கையில சிவனடைந்த பெருமாளுக்கு சிவபூஜை நடக்குதையா ஆமா சிவபூஜை சிவபெருமா சாவி வேட்டி யோக களத்தில் ருத்திராட்ச மாலை ஓட்டி கைலாச மலையதிலே அவர் கனக விட்டு வாங்குவாரா கொள்ளு வரம் வெள்ளு வரம் வாங்கி கோடி வரங்கள் எல்லாம் வாங்கினாரு. ஆமா, ஆண்டவனிடத்திலே சிவனடைந்த பெருமாள் சிவனார் கைலாசத்திலே சிவபூஜை வாங்கி இருக்கார்.